இன்றைக்கி ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகள் மைண்டில் இருக்குது. நிறைய பேர் கேட்டும் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது, பட் எங்களுக்கு அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் சொல்வேன். நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எங்களுக்கு நாங்களே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டைம் கிடையாது, கிட்டத்தட்ட 3-4 தடவை பண்ணுவாங்க. இங்கேருந்து கிளம்பும்போது நடக்கும், வண்டியிலேருந்து இறங்கும்போது நடக்கும், திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே கொண்டு போய் கஸ்டமர்ஸ் முன்னாடி வைக்கும்போது பண்ணுவாங்க, திரும்பி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே டெலிவரி அண்ட் தென் மற்ற விஷயங்கள் டெஸ்பேச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக அவங்களுக்கு வந்து மெனூஸ் அனுப்ப முடியுமோ, அண்ட் தென் வந்து ரேட் கொடுக்க முடியுமோ, ப்ரொப்போசல் அனுப்ப முடியுமோ, அவ்வளோ குயிக்காக ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெனு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, கணக்கில்லாத அளவுக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் அப்படின்னு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்பயுமே வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாமே விட்டுருவோம். ஒரு மீலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்த் இந்தியன் போட்டுக்கலாம், சவுத் இந்தியன் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், கஸ்டமைஸ்டு வந்து கம்ப்ளீட்டாக அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து டெலிவரி இந்த டைம் வேணும், லஞ்ச் வந்து 10 மணிக்கே வேணும், 11 மணிக்கே வேணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் அனுப்பணும், எனக்கு வந்து எல்லாமே ப்ரீ பேக்டு அனுப்பணும், அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுப்போம். ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஆன் டைம் டிஸ்பேச், ஆன் டைம் டெலிவரி அண்ட் தென் பேமெண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிளாரிட்டியோடு ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒரே ஒரு ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட்டிங் பண்ணலை அப்படின்னாலும் பிஸ்னஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ பிஸ்னஸில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அதாவது கஸ்டமர் ஒரு விஷயம் நம்மளை பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் வச்சுக்கல நாம அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நாங்கள் இந்த இடத்துல பண்ணுறோம்.